Eighth sum. Consider the function f of x, g of x, h of x as given below. Show that FOG of OH equal to FO of GOH அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In each case சொல்லி சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கொஸ்டின் என்னென்னா f of x equal to x minus 1ன்னு வேல்யூ கொடுத்துட்டாங்க. g of x ஓட வேல்யூ 3x plus 1ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் h of x ஓட வேல்யூ x ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும், ஃபைன் பண்ணணும். ஓகேவா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ எய்த்து சம்மோட சொல்யூஷன் என்னென்னா FOGOH equal to FOGGOH அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து FOG ஃபைண்ட் பண்ணலாம். FOG நம்ம எப்படி எழுதலாம்? f of g of xன்னு எழுதலாம். அது எதோட எப்படி இருக்காது? f of x o g of xன்னு இருக்கு. இப்போ f of x வந்து கொஸ்டினில் நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க? x minus 1. அதை தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ 0 g of x என்ன? 3x plus 1 அதுதான் போட்டிருக்கேன். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 3x plus 1 ரிமைனிங் இருக்குது -1. அப்போ +1 மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? FOGயோட வேல்யூ 3x. இது கிடைச்சிருச்சா? இப்போது FOG ஆஃப் OH இதை கண்டுபிடிக்கலாமா? இப்போ இந்த வேல்யூ நமக்கு தெரியும். அது OX, அதாவது f of OH என்னென்னா g of hன்னு அர்த்தம். சாரி, h of xன்னு அர்த்தம். அப்போ h of x ஓட வேல்யூ என்ன? x ஸ்கொயர்டு. அந்த x ஸ்கொயர்டு இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கலாமா? அப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 3 into x ஸ்கொயர்டுன்னு வருமா? இதுதான் நம்மளோட LHS, அதாவது FOG ஆஃப் OH அதோட ஆன்சர். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு GOH கண்டுபிடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வருது ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு GOH ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது GOH of x எப்படி எழுதலாம்? g of x OH of x எப்படி அப்படின்னு எழுதலாமா? அப்போ g of x ஓட வேல்யூ வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? 3x ப்ளஸ்ன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. h of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? x ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்க. இந்த கிவன் ஒன்று அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை ஃபுல்லாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கிடைக்குமா? இது எதோட வேல்யூ? GOHோட வேல்யூ. இப்போது நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்ன? நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்ன? FO ஆஃப் GOH கண்டுபிடிக்கும். இப்போது நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ ஃபைன் பண்ணலாமா? FOGOH. அப்போ f of x equal GOH. அப்போ GOH வந்து 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ f of x ஓட வேல்யூ என்ன? கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க x minus 1ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஹோல் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1, இந்த ரிமைனிங் இருக்க -1. அப்போ +1 -1 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? 3x ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ FOGOH என்ன? 3x ஸ்கொயர். இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 3x ஸ்கொயர் தான் கிடச்சிருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் 3x ஸ்கொயர் தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ என்ன ஃபைனலி கன்க்ளூட் பண்ணணும்? FOG ஆஃப் OH ஈக்குவல் டு FO ஆஃப் GOH வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நாம் வெரிஃபை பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன் அண்ட் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் அதே கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of x equal to x ஸ்கொயர்டுன்னு கொடுத்துட்டாங்க. g of x equal to 2xன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் h of x equal to x plus 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். இது என்ன ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன? FOG ஆஃப் OH ஈக்குவல் டு FO ஆஃப் GOH. இதைத்தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூஸ் எடுத்துக்கலாம். FOG அது எப்படி எழுதலாம்? f of g of x. அப்போ f of x g of x. அப்போ f of x ஈக்குவல் டு என்ன? x ஸ்கொயர். g of x ஈக்குவல் டு என்ன? 2x. ஆல்ரெடி கொடுத்துருக்க கிவன் ஒன்னை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 2x த ஹோல் ஸ்கொயர் வருமா? ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ அந்த ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இப்போ இதை போட்டால் 2 into 2 4.
அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்போ 4x ஸ்கொயர். அப்போ FOGயோட வேல்யூ என்ன 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட் நமக்கு ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் FOG ஆஃப் OH. அப்போ இது எப்படி எழுதலாம் FOG OH ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா. அப்போ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதுன்னா 4x ஸ்கொயர் ஓ ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க எக்ஸ் ப்ளஸ் 4. அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ஹோல் வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 4 இன்ட்டு ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் 4 ஸ்கொயர்டு இருக்கா. ஸோ ஸ்கொயர் அதை போட்டிருக்கேன். அப்போது இந்த 4x உள்ளே போச்சுன்னா இதுதான் 4x உள்ளே போச்சுன்னா 4x ப்ளஸ் 4 இன்ட்டு 4 16 மாறும். இந்த 4 வந்து ஸ்கொயர் பண்ணாலும் 16 மாறும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாலே போதும். இது வந்து டீட்டெயில்டாக போகும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 4x ப்ளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர்டு கிடைக்கும். இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். செகண்ட் சப்டிவிஷனில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் FOG ஆஃப் OH அதோட வேல்யூ வந்து 4 ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் GOH எப்படி எழுதலாம் G ஆஃப் H ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா. இது பிரிஞ்சு எப்படி இருக்கும் G ஆஃப் எக்ஸ் ஓ H ஆஃப் எக்ஸா. G ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன 2x given 1 ஓ H ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன x ப்ளஸ் 4. இது வந்து கொஸ்டினில் given. அப்போ GOH ஈக்குவல் டு 2 இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ x ப்ளஸ் 4. அப்போ இது உள்ளே போச்சுனாலும் 2x ப்ளஸ் 4 இன்ட்டு 2 8 அப்படின்னு மாறும். சரி நம்ம அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக போக வேண்டாம். இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ GOHோட வேல்யூ வந்து 2x ப்ளஸ் 4. அப்போது நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவையானது என்ன FO ஆஃப் GOHோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது f ஆஃப் x ஈக்குவல் டு GOHன்னு இது எழுதலாமா. அப்போது f ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸ் ஸ்கொயர்டு ஓ GOH என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் 2x ப்ளஸ் 4ன்னு கண்டுபிடிச்சிருக்குமா. அதைத்தான் நான் எழுதுகிறேன். இப்போது இந்த வேல்யூக்கு பதிலாக இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 2x ப்ளஸ் 4 இந்த ஸ்கொயர் இருக்கா அந்த ஸ்கொயர் தான் இது. அப்போ இதுக்கும் சேர்ந்து காமன் தான் இந்த ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர்டு வந்து 4 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ கம்பேர் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் நமக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. அதாவது LHS ஈக்குவல் டு RHS. ஸோ FOG ஆஃப் OH ஈக்குவல் டு FO ஆஃப் GOH இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நாம் ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் அதுலேயே தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of x equal to x minus 4, g of x equal to x squared and h of x equal to 3x minus 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். நம்ம இதுதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. f of GOH equal to FO of GOH இதுதான் ப்ரூஃப். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது எடுத்துக்கலாம் FOG. இது எப்படி எழுதலாம் f of g of xன்னு எழுதலாமா. இது எப்படி பிரியும் f of x ஓ g of xன்னு பிரியுமா. f of xோட வேல்யூ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க x minus 4 ஓ g of xோட வேல்யூ என்ன x ஸ்கொயர் அதுதான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த x வேல்யூக்கு பதிலாக இதை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் x ஸ்கொயர் minus 4 கிடைக்கும். அதான் FOGயோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஆனால் ஆக்சுவலாக நமக்கு என்ன தேவை FOG ஆஃப் OH தேவையா. இப்போ நம்ம அதை எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். x squared minus 4 o h of x ஓட வேல்யூ 3x minus 5 அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் 3x minus 5 the whole square. ஆல்ரெடி இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் minus 4 ரிமைனிங் இருக்காது. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் LHS. நெக்ஸ்ட் GOH கண்டுபிடிக்கலாம். எப்படி எழுதலாம் g of h of xன்னு எழுதலாம். அப்போ g of x o h of x அப்போ g of x ஓட வேல்யூ என்ன x ஸ்கொயர் ஓ h of x ஓட வேல்யூ 3x minus 5. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3x minus 5 தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குமா. இது என்னோட GOH. ஆனால் நமக்கு ஆக்சுவலாக தேவையானது FO ஆஃப் GOH. அப்போ இந்த GOHக்கு பதிலாக இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ f of x என்ன x minus 4 ஓ இந்த வேல்யூ என்ன 3x minus 5 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ 3x minus 5 தி ஹோல் ஸ்கொயர் minus 4. இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எனக்கு ஈக்குவலாக வந்துருச்சா. ஈக்குவல் வந்துச்சு. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. ஸோ FOG ஆஃப் OH ஈக்குவல் டு
FOGOH ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். ninth சம் பார்க்கலாம். let F equal to 1 minus 1 3 0 minus 1 2 minus 9 அப்படின்னு செட் கொடுத்துருக்காங்க. be the linear function from z into z find f of x ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லீனியர் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும்? f of x equal to ax plus b இதுதான் நம்மளோட லீனியர் ஃபங்க்ஷன். இதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின்லேயே லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் என்ன? f of x equal to ax plus b. ஸோ அதை நான் எழுதியிருக்கேன். ஸோ எனி ஃபஸ்ட்டு வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். டேக் இந்த கொடுத்துருக்காங்களா கிவனில் f of equal to அந்த எடுத்துக்கிறேன். -1 3. ஸோ இது என்னோட எக்ஸு, இது வந்து f of x அப்படின்னு எடுத்துட்டேன்னா அப்போ 3 ஈக்குவல் டு a, இது வந்து எக்ஸோட வேல்யூ என்ன? -1, ரிமைனிங் இருக்க ப்ளஸ் பி, அதை அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ 3 ஈக்குவல் டு -a ப்ளஸ் பின்னு மாறுமா? இந்த -1 இருக்குது, மைனஸ் இன்ட்டு ஏ, சாரி 1 இன்ட்டு ஏ தான், மைனஸ் சைன் இருக்குது, ஸோ மைனஸ் சைன், இந்த ரிமைனிங் இருக்க ப்ளஸ் பி. இது வந்து என்னோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ நான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? 0, -1ன்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். இதை நான் சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன் இருக்கிறது எக்ஸு, செகண்ட் ஒன் இருக்கிறது f of x. -1 ஈக்குவல் டு a, எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ப்ளஸ் பி. அப்போ -1 ஈக்குவல் டு b, இது என்னோட செகண்ட். அப்போ இந்த செகண்ட் வேல்யூவை வந்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு a கிடச்சிருமா? அதைத்தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். -a ப்ளஸ் b ஈக்குவல் டு 3. அப்போ -a, b வேல்யூ என்ன? -1 ஈக்குவல் டு 3. அப்போ -a ஈக்குவல் டு 3, இந்த பக்கம் மைனஸ் இருக்க 1 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா +1 மாறும். ஸோ 3 + 1, அப்போ 4. அப்போ -a ஈக்குவல் டு 4. அப்போ இந்த மைனஸ் சைன் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் சைன் இந்த பக்கம் போயிடும். அப்போ a ஈக்குவல் டு -4. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதை வந்து நான் லீனியர் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? லீனியர் ஃபங்க்ஷன் என்ன? ax ப்ளஸ் b. ஸோ -4x ப்ளஸ் ஆனால் நமக்கு ஆன்சர் என்ன? -1. ஸோ -1. இதுதான் நான் வந்து என்னோட ஃபைனல் ஆன்சர். லீனியர் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்கலாம். இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி A circuit வந்து CT is called a linear circuit if it satisfies the superposition principle given by C bracketல AT1 plus BT2 கொடுத்துருக்காங்க equal to ACT1 plus BCT2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. where AB are constants ன்னு சொல்லிட்டாங்க. AB வேல்யூ வந்து மாறாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. show that the circuit CT equal to 3T is a linear அப்படின்னு சொல்லியிருக்காங்க. given one என்ன? CT equal to 3T. நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய என்ன? CT, அது வந்து CTங்கிறது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நாம் ப்ரூவ் பண்ணணும். நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? C ப்ராக்கெட்டில் AT1 ப்ளஸ் BT2ன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு ACT1 ப்ளஸ் BCT2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மூணுமே வந்து நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் ஒன்ஸ். இனி இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து LHS எடுத்துக்கலாம். நம்மளோட LHS என்ன? CAT1 ப்ளஸ் BT2. அப்போது CT ஈக்குவல் டு 3Tன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது Cக்கு பதிலாக இங்கே 3 இருக்குது, இந்த T அப்படியே இதாகிருக்கு. அதே தான் இங்கே பாருங்க, இங்கே Cக்கு பதிலாக இங்கே 3 அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரிமைனிங் இருக்கிறத அப்படியே நான் எழுதியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி நான் இதை எழுதியிருக்கேன். அப்போ இந்த 3 உள்ளே போச்சுன்னா என்னவாகும்? மல்டிப்ளை ஆகும். 3AT1 ப்ளஸ் 3BT2ன்னு மாறுமா? இப்போது இதிலிருந்து காமனாக இருக்க, இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஏவை பியை வெளியில் எடுத்துருக்கிறேன். அப்போ A3T1 ப்ளஸ் B3T2 அப்படின்னு மாறுமா? இப்போ இந்த 3T1 அதை வந்து நான் என்ன இங்கே
இந்த 3 வந்து என்ன சின்னு வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் இதுலேயே நாங்கள் சொல்லிட்டாங்க. ct ஈக்குவல் டு 3tன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த 3க்கு பதிலாக c நான் போடலாமா? அப்போ act1 ப்ளஸ் bct2ன்னு எழுதலாமா? அப்போ act1 ப்ளஸ் bct2வா? இது நம்ம தானே நம்மளோட RHS. act1 ப்ளஸ் bct2 தானே நம்மளோட RHS. ஸோ நம்ம அதை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்போது therefore ct ஈக்குவல் டு 3t அப்படிங்கிறது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன்.